ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாட் பால்ஸ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு எம்ஐ க்ரஷ் கொல்கட்டா இன் ஸ்டைல். ஸோ ஒரு டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வான்கேடியில் கொடுத்தாங்க. ஸோ அந்த மேட்சோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. தே டிக் த பெர்ஃபெக்டான ஒரு டாஸ் டு வின். ஏன்னா வான்கேடில் யூஸ்வலி சேசிங் வில் பி வெரி மச் ஈஸியர் ஆஸ் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் பேட்டிங். இன்னைக்கு டியூ வரலை, பட் இருந்தாலுமே அந்த டியூக்கான தேவையே இல்லை. பிகாஸ் த டார்கெட் டு சேஸ் வாஸ் ஜஸ்ட் 117. டாமினண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கேகேஆர் லாட் மோர் டு திங்க் ஆன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிச்சை பற்றி பார்த்துடலாம். ஸோ டிபிக்கலி இட்ஸ் ரெட் சாயில் விக்கெட். ஸோ ரெட் சாயில் எம்ஐயோட ட்ரூ நேச்சர் ரெட் சாயில் விக்கெட் தான் கொடுப்பாங்க யூஸ்வலாக. ஸோ இந்த ரெட் சாயில் விக்கெட்டில் யூ கெட் டூ மச் பவுன்ஸ், ஸ்விங் அதெல்லாம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 3 to 4 ஓவர்ஸ் நீங்கள் நெகேட் பண்ணி ஸ்விங்கை நெகேட் பண்ணி நீட்டாக ஆடிட்டீங்கன்னா தென் நோ ஒன் இஸ் கோனா ஸ்டாப் யூ இன் திஸ் விக்கெட். ஆனால் கேகேஆர் இதை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. ஏன்னா த வே தே பேட்டட் வெரி ஹாரிபிளி. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்லேயே கண்ட மணிக்கு சுற்றி விக்கெட் எடுத்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் சுனில் நாராயண் விக்கெட் அண்ட் மணிஷ் பாண்டேஸ் விக்கெட், எந்த விக்கெட்டுமே வந்து இட் வாஸ் நாட் அ விக்கெட் டேக்கிங் டெலிவரி. எந்த விக்கெட்டுமே விக்கெட் டேக்கிங் டெலிவரி மாதிரி தெரியல. ஓகே, ஐ வில் கிவ் இட் டு ரமன்தீப். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எதுவுமே வந்து விக்கெட் டேக்கிங் டெலிவரியே கிடையாது. த வே தே பேட்டட் வெரி ஹாரிபிளி. நேற்று எஸ்ஆர்ஹெச் அண்ட் இன்னைக்கு வந்து கொல்கட்டா. ஸோ 41 for 4 இந்த பவர் பிளே. ஓகே, ஃபர்ஸ்ட் 4 ஓவர் பயங்கரமா 730 டேஸ் ஸ்விங் ஆச்சு. ட்ரெண்ட் போல்ட்டு தீபக் சாரும் போத் தி எண்ட்ஸ் ஸ்விங் பண்ணாங்க. ஆனா இருந்தாலுமே அவங்கள நீங்க பார்த்து தான் ஆடி இருக்கணுமே தவிர, ஓகே நீங்க அட்டாக் பண்ணலாம், ஒவ்வொருக்கு ஒரு பவுண்டரி மாதிரி பார்க்கலாம், பட் பிளைண்ட் ஸ்லாகிங் வில் நெவர் ஹெல்ப். அப்பார்ட் ஃப்ரம் அங்கரீஷ், ரகுவன்ஷி அண்ட் ரமன்தீப், நோ ஒன் ஷுட் ப்ராமிஸ் இன் திஸ் விக்கெட். ஸோ ரகுவன்ஷி காட் அவுட் அந்த பேட் டைம்னு சொல்லணும். ஆனால் அந்த வே ஓகே சுனில் நாராயண் தவிர குவிண்டன் டிகாக் அவுட் ஆனதெல்லாம் இட் வாஸ் நாட் அட் ஆல் அ விக்கெட் டேக்கிங் டெலிவரி. லெட்ஸ் அட்மிட் தட் விக்கெட் டேக்கிங் டெலிவரி எல்லாமே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இவங்க விக்கெட்டை கிஃப்ட் பண்ணாங்க, அதுதான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ ட்ரெண்ட் போல்ட், தீபக் சார் பவர் பிளேல பயங்கரமாக வந்து போட்டாங்க. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல தே காட் ஒன்லி 41. அண்ட் ஒருத்தர் பத்தி பேசி ஆகணும். ஸோ லாஸ்ட் கேம் நம்ம அஸ்வினி குமாரை வந்து ஆட வைக்கணும், சத்யநாராயணா ராஜு ஹெட் ஆஃப் ஹிம் ஆட வைக்கணும் அப்படின்னு சொன்னோம். அது ஏன் ஆட வைக்கணும்னு சொன்னோங்கிறது இன்னைக்கு வந்து பர்ஃபெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலி இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச்ல அவரோட நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதில் ஒருத்தர் பார்த்தாலுமே வந்து நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். ஹீஸ் குவிக் அண்ட் ஹி ஆல்சோ காட் த பேஸ் அண்ட் பவுன்ஸ். லேட் 130s போறாரு, அதே மாதிரி பவுன்ஸ் நல்லா கிடைக்குது. பயங்கரமா அந்த ஆக்சுவலி இந்த மணிஷ் பாண்டேக்கு போட்டதா இருக்கட்டும், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாலே ஹி காட் விக்கெட். முதல் பாலே ஒரு விக்கெட் கிடைச்சது அப்படின்னா அந்த டே வந்து உங்களுக்கு பயங்கரமாகவே போகும். எஸ் பவுலர் யூ கெட் பம்ப்ட் அப். அதுவும் டெபியூல கிடைச்சதுன்னா இட்ஸ் டெபியூ டு ரிமெம்பர் ஃபார். ஏன்னா 4 விக்கெட்டு, மேன் ஆஃப் த மேட்ச் வேற. இட்ஸ் ட்ரீம் டெபியூ. அஸ்வினி குமார் யூல் கண்டினியூ ஷைன் ஹை. அதே மாதிரி எம்ஐயோட ஸ்கவுட்டிங் டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஆட எடுக்கிறத விட ஆட வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு, அது எம்ஐ கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். த வே ஹி போல்ட் டுடே, அந்த அந்த எக்ஸ்ட்ரீம்லி குட் பவுன்சர்ஸ் வச்சிருக்காரு. அதே மாதிரி பயங்கரமான பிரெத் டேக்கிங் யார்க்கர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இஸ் அ கிரேட் டேலண்ட் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த ஃபியூச்சர். ஸோ நல்ல வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு, அதுவுமே ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அந்த அந்த மணிஷ் பாண்டேக்கு போட்ட பால் வந்து பயங்கரமான ஒரு பால். அதே மாதிரி ரசலுக்கு போட்ட பாலுமே ஒரு நல்ல பால். ஸோ எல்லாமே விக்கெட் டேக்கிங் பால்ஸாக போட்டார், எக்ஸப்ட் அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட். ஏன்னா அது வந்து கிஃப்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது. ஆர் தே ஆக்சுவலி கம் அப் வித் பிளான்ஸ். ஸோ எம்ஐ பாலர்ஸ் வந்து நல்ல பிளான்ஸ் வச்சு ஃபீல்டர்ஸ் பர்ஃபெக்டாக செட் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லா விக்கெட்டும். ரகுவன்ஷி ஓடுது, ரஹானே ஓடுது, அதுக்கப்புறம் அவரோட அஸ்வினி குமாரோட ஃபர்ஸ்ட் விக்கெட் அப்படிதான் இருந்துச்சு. எல்லாமே செட் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சாண்ட்னருக்குமே பயங்கரமான ஒரு கிரிப் அண்ட் டேர்ன் கிடைச்சது பிச்சில். ஸோ ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஸ்பேஸில் 41 for 4. அடுத்த 6 ஓவர்ஸ் ஸ்பேஸில் அடுத்த 8 ஓவர்ஸ் ஸ்பேஸில் வந்து அங்கேயே ஒரு 4 விக்கெட் விட்டாங்க. ஸோ விக்கெட் ஸோ பார்ட்னர்ஷிப்ஸே வரல. எல்லா இடத்துலையுமே ரெகுலர் இன்டர்வல்ஸில் விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க. ஸோ எம்ஐ இந்த ஒரு அவங்க ஹோம் கண்டிஷன்ஸில் அப்சல்யூட் பீஸ்டாக வந்து தெரியுறாங்க. தேர் இஸ் நோ லுக்கிங் பேக் ஹியர் இன் வான்கேடி. ஸோ 117 தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சது அவங்களால. இம்பாக்ட் பிளேயருமே வைபவ் வரோராக்கு பதிலாக அதை யூஸ் மணிஷ் பாண்டே. ஸோ வெங்கடேஷ் ஐயர் என்ன ஆகுதுன்னு தெரியல அவருக்கு. இஸ் த ப்ரைஸ் டேக் ரியலி அஃபெக்டிங் ஹிம் ஆர் ஒரு ஃபார்ம்ல இல்லையான்னு தெரியல. ஆனால் ப்ரைஸ் டேக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் த ப்ரைஸ் டேக் ஆஃப் 23.75 crores இஸ் ரியலி அஃபெக்டிங் ஹிம். இட்ஸ் ரன்னிங் இன் டு ஹிஸ் ஹெட். அவர் மூஞ்சியை பார்த்தாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஹீஸ் ஃபீலிங் த ப்ரெஷர் இன் இஸ் ஓன் ஹீஸ். ஸோ அந்த ப்ரைஸ் டேக் வந்து வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயருக்கு
அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இஸ் a கிரேட் பிளேயர். இந்த ப்ரைஸ் டேக் பற்றிலாம் யோசிக்காம அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி யோசிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆண்ட்ரே ரஸ் கண்டமேனிக் சுத்துறாரு, இஸ் நெவர் கோனா ஒர்க் அவுட். ஸோ அதுவுமே விக்கெட் டேக்கிங் பால்லாம் வந்து கிடையாது. இட் வாஸ் கிரேட் பால். ஆனால் கண்டமேனிக் சுத்தினார் மிட் விக்கெட் மேலே. ஹி ஹேட் நோ க்ளூ. So apart from these, Chahar and Bolt showed signs of the old Bolt which is used to bowl in 2019. அந்த யார்க்கர் டு சுனில் நரேன், ட்ரீம் டெலிவரி ஃபார் ரீச் நெவில் பவுலர், பிரெத் டேக்கிங் டெலிவரி, ஒன்றுமே பண்ண முடியாது. கேகேஆர் பேட்டர்ஸ்க்கு கையும் வரல, காலும் வரல, எதுவுமே வரல, கண்ட மினிக் சுத்துறாங்க. தே ஹேட் நோ பிளான்ஸ், நத்திங். ரிங்கு சிங் அவுட் ஆனதெல்லாம் வந்து ஹாரிபிள் வே டு கெட் அவுட். எஸ்பெஷலி யூ டோன்ட் கெட் அ பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா இந்த ஸ்கோர் வந்து 160 170 போயிருக்கும். ஹாரிபிள் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பை கேகேஆர். ஸோ ரன் ரேட்மே பயங்கரமாக போச்சு. ஸோ 160 170 அடிச்சிருந்தாலுமே தோத்துருப்பாங்க தான். ஆனால் இருந்தாலுமே இந்த சேஸை வந்து டிலே பண்ணிடலாம். அந்த ரன் ரேட் வந்து ஃபியூச்சர் மேட்சஸ்க்கு இட் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சேஸில் பார்த்தீங்கன்னா 117. ஸ்பென்சர் ஜான்சன் ஃபர்ஸ்ட் ஓவர் வெரி வெரி லித்தலாக போட்டார். ஸோ நான் மேட்ச் ஆரம்பிக்கும் போதே ஒரு ட்வீட் போட்டேன், ஸ்பென்சர் ஜான்சன் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி ஸ்பென்சர் ஜான்சன் இன் திஸ் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி போட்டேன். அண்ட் உண்மையிலேயே ஒரு கேபா இல்லைன்னா ஒரு பர்த்து இங்கே போட்ட மாதிரி அவருக்கு இந்த பிபிஎல்ல ஒரு இன்னிங்ஸில் வந்து ஆக்சுவலி 15-16 டாட் பால்ஸ் போட்டு பயங்கரமாக இது பண்ணுவார், தென்னர் விடுவார். இன்னைக்கு அதே மாதிரி தான் ரயான் ரிக்கல்டன் தென்னர் விட்டார். ஹி வாஸ் வெரி வெரி லக்கி டு பி, எக்ஸ்ட்ரீம்லி லக்கி டு பி எஸ்கேபிங். ஸோ ஃபியூச்சரில் ஹி வில் 145 150 போடுறாரு. ஃபியூச்சரில் ஒரு ஹேசல்வுட் மாதிரி இவரு வருவார் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அந்த ஹார்ட் லைன்ஸ் போட முடியுது, பேட்ஸ்மேனை தென்னர் விட முடியுது. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஒரு ரன் தான் போச்சு. செகண்ட் ஓவர் ப்ரெஷர் ரிலீசிங் ஓவராக போட்டார் ஹர்ஷித் ராணா. அந்த ஒரு ஃபுல் டாஸ் 6 தான் மொமெண்டமே வந்து மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6 ஓவர் ஸ்பேஸ்லேயே அங்கேயே மேட்ச் முடிச்சிட்டாங்க. 50-55 ஆட் ரன்ஸ் அடிச்சாங்க. வருண் சக்கரவர்த்தி பிரில்லியன் bowling பை வருண் சக்கரவர்த்தி, 3 overs 10 runs. ஏன் இந்த 4th ஓவர் கொடுக்கலன்னு தெரியல, மேபி இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்கலாம். சுனில் நரேன் அந்த அளவுக்கு ஒழுங்கா பேட்டிங்கும் பண்ணல, பவுலிங்கும் சரியா போடலை இன்னைக்கு. அண்ட் ஹர்ஷித் ராணா வெரி புவர் bowling. வைபவ் வராமே உங்களுக்கு யூஸ் பண்ண முடியல, ஏன்னா இம்பாக்ட் ஆப்ஷன் வந்து மணிஷ் பாண்டேக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 117 வாஸ் 80-90 runs ஷார்ட் அந்த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். ஸோ டெஃபினட்டாக 180 187னா தே ஹேவ் கிரேட்டர் சான்ஸ் டு வின் திஸ் கேம். 170ங்கிறது ஐ எம் வெரி சாரி, இட்ஸ் வெரி பேட். அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கேகே வந்து சோக் ஆனாங்க, அதே மாதிரி ஆனாங்க. அண்ட் ரயான் ரிக்கல்டன், நம்ம சொன்னோம் வான்கேடையில் ரயான் ரிக்கல்டன் அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸு விரும்புவார். ஏன்னா அந்த வேண்டரர்ஸ் அப்புறம் கபேரா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் மாதிரி, கேப் டவுன் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் மாதிரி இங்கே வந்து வான்கேடே வந்து ஒரு கண்டிஷன்ஸ். ரெட் சாயில் விக்கெட்டு, ஸ்மாலர் பவுண்டரிஸ், அதே மாதிரி பேஸு பவுன்ஸு அதிகமாக விரும்புவார். ஸோ அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸ் எனக்கு கிளீனாக தெரிஞ்சது. அப்பார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஓவர் இந்த பேஸ் அண்ட் பவுன்ஸ் வந்து விரும்புனது பக்காவாக தெரிஞ்சது. அந்த டிபிக்கல் குண்டனிக்காக ஆடின அதே குண்டனிக்காக்குமே இதே ஷாட் தான் ஆடுவார். அந்த புல் ஷாட் பயங்கரமாக ஆடுவார். அதே மாதிரி ரயான் ரிக்கல்டன் பிக்கப் ஷாட்டு, புல் ஷாட்டு, ஸ்பின்னர்ஸ் பயங்கரமாக ஆடுறாரு. ஆனால் இதுவுமே வந்து ஒரு கிரேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ரயான் ரிக்கல்டன். ஸோ எம்ஏயோட காஸ் ஆஃப் கன்சென்ஷன் பார்த்தீங்கன்னா நாட் டேக்கிங் அவே பயங்கரமான பாசிட்டிவ்ஸ். ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டும் இருக்கு, ரோஹித் சர்மா. ஐ டோன்ட் நோ வை இஸ் கமிங் ஆஸ் அன் இம்பாக்ட் பிளேயர். ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஓகே, இந்த லீடர்ஷிப் குரூப்ல அவருமே வந்து ஒரு பார்ட்டாக இருக்கணும். பிளேயர்ஸ்க்கு அதிகமாக அட்வைஸ் பண்ணும், ஏன்னா இவ்வளோ வருஷம் லீட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா பிளேயர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணும். அதுக்கு ரோஹித் சர்மா வந்து இந்த லீடர்ஷிப் குரூப்ல இருக்கணும். பேட்டிங்ல கை வரல, கால் வரல, 3 மேட்ச் ஒழுங்காவே ஆடல, 7 சீசன் ஒரு 400+ கூட இல்லை. லாஸ்ட் 8 இன்னிங்ஸ்ல வந்து 6 சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ஸ் லாஸ்ட் 9 இன்னிங்ஸ்ல. ஸோ பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஆடணும் மும்பை இந்தியன்ஸ்க்கு. இந்தியாவுக்கு ஆடின ரோஹித் சர்மா இது கிடையாது. டெஃபினட்டா ஆண்ட்ரே ரசல் போட்ட பாலுமே வந்து விக்கெட் டேக்கிங் டெலிவரிலாம் கிடையாது, தூண்டி ஆடினாரு டைரக்டா மிடான் மேல கைக்கு. ஸோ ரோஹித் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயர் எனக்கு கேட்டால் வரக்கூடாது. ஹி ஷுட் பி a பார்ட் ஆஃப் லீடர்ஷிப் டீம். இந்த யங்ஸ்டர்ஸ் அண்டர் ரோஹித் சர்மா வில் பி கிரேட். ஸோ ஏதாச்சும் யங்ஸ்டர்ஸ் இஃப் தே ஃபீல் த ப்ரெஷர், ஸோ ரோஹித் சர்மா கீழே ரோஹித் சர்மா ஷுட் அட்வைஸ் தம். அதே மாதிரி அவரோட கேம்ல வேல்யூபிள் இன்புட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ ஹி ஷுட் நாட் பிளே அஸ் அன் இம்பாக்ட். ஸோ இன்ஜுரி என்னன்னு தெரியல, பட் டெஃபினட்டா இம்பாக்ட்ஸ் அப்போ ஆடக்கூடாது. அவர் லீடர்ஷிப் குரூப்ல ஒரு பார்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் நெகட்டிவ்ஸ். அண்ட் வில் ஜாக்ஸ் ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்கிராச்சியாக தெரிஞ்சார் இன்னைக்கு. சூரியகுமார் யாதவ் வந்த உடனே அந்த ட்ரேட்மார்க் ஸ்கை சுப்லா ஷாட் வந்து நீங்கள் ஆடினார், இந்த ஃபைன் லெக் மேலே தூக்கி அடிக்குது. ஸோ 13 overs
குவிக், ரியல் குவிக். ஸோ எம்ஐ ஜம்ப் டாப் டு 6 பிளேஸ். சிஎஸ்கே ஃபேன்ஸ் யோசிச்சுருவாங்க, ஏடா பங்காளி மேலே போயிட்டாங்க, நம்ம மட்டும் ஏன்டா கீழே இருக்கணும். ஸோ இதுதான் எம்ஐயோட லாஸ் ஆஃப் கன்சர்ன். ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் மட்டும்தான். மற்றபடி நீ கிரேட் காம்பினேஷன்ஸ் ஆடினாங்க. ஸோ அதே காம்பினேஷன் அடுத்த மேட்ச்லேயே கண்டினியூ பண்ணணும். வான்கேடில் 6/7 5/7 ஜெயிச்சிட்டாங்கன்னா அவையில் இன்னும் 3-4 கேம்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா எம்ஐ வில் பி லுக்கிங் லீத்தல். கேகேஆர் லாட் மோர் டு திங்க். பேட்டிங் அப்ரோச்சாக இருக்கட்டும், ஸ்பின் அட்டாக் தவிர இந்த பேஸ் அட்டாக் ஹர்ஷித் ராணாமே வீக் லிங்காக தெரியுறாரு. ஸோ கேகேஆரோட பவுலிங், பேஸ் பவுலிங் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டிங், மிடில் ஆர்டர் சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்கு. லாஸ்ட் இயர் வேற லைனை பாடின மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் கேகேஆரோட கன்சர்ன்ஸ். அண்ட் அப்ரோச்சுமே வந்து பிக் கொஸ்டின் மார்க். ஃபைனல் வாட்ச் எம்ஐ லுக்கிங் லீத்தல். தேர் நாட் கோயிங் பேக். இதுக்கு மேலே தே வில் ஸ்டார்ட் வின்னிங் கேம்ஸ் ஃபார் பிளேயர் அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் கேகே லாட் மோர் டு திங்க் ஆன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் ஃப்ரம் திஸ் கேம். நாளைக்கு வந்து ஒரு எல்எஸ்டியும் பஞ்சாபும் மோதுறாங்க. பஞ்சாப் கமிங் ஆஃப்டர் கிரேட் வின், எல்எஸ்டியும் கமிங் ஆஃப்டர் கிரேட் வின் ஆஃப்டர் கிரஷிங் எஸ்ஆர்எச். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மேட்ச் எஸ்ஆர்எச் வந்து தோத்து போவாங்கன்னு. எல்எஸ்டி வந்து அவங்க பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பக்காவாக யோசிச்சு பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. நிக்கலஸ் பூரான் வேற மாதிரி ஆடிட்டு இருக்குது. நிக்கலஸ் பூரானா இருக்கட்டும், மில்லர் ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ். அதே மாதிரி ரிஷப் பண்ட் மட்டும்தான் வீக்லிங்காக தெரியுறாரு. அது போக மார்க்ரமும் இன்னொரு வீக்லிங். ஓப்பனிங் மிச்சல் மார்ஷ் ரொம்ப கன்சிஸ்டண்டாக ஆடுறாரு. அண்ட் பவுலிங்கில் தாக்கூர் பயங்கரமாக போகிறாரு. ஸோ பேட்டிங் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஒரு போஸ்ட் மேட்ச் கரெக்ஷன் நாளைக்கு மேபி பண்ணலாம். மேத்யூ பிரிட்ஜ்கே எடுத்துகிட்டு வரலாம். ஹீஸ் ஆல்சோ ஃபின் ஆலன் மாதிரி ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், அவர் எடுத்துகிட்டு வர பார்க்கலாம். இல்லைனா மார்க்ரம பேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அதையும் யோசிச்சு பார்க்கணும். மிடில் ஆர்டர் வந்து நல்லா இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். ரிஷப் பண்ட் வில் பி பேக் டு ஹிஸ் பெஸ்ட். அதே மாதிரி அவங்க டெஃபினட்டாக எல்எஸ்ஜி வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் இன்ஜுரிஸ் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் பண்ணுவாங்க. மேபி பிரெட்ஸ்கி யோசிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் மார்க்ரம்க்கு வந்து பேட்டிங் சுத்தமாக வரல, ஐபிஎல்ல சுத்தமாக வரல. அவர் எப்போ அடிச்சாருனே தெரியல ஈஸியா. அண்ட் எல்எஸ்ஜி தவிர ஐ மீன் எல்எஸ்சிக்கு தான் பிளேயிங் லெவன் காம்பினேஷன்ஸாக இருக்கும் மோஸ்ட்டாக. பட் அவங்க பண்ணுவாங்களா, அந்த சேஞ்சை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இது போக பஞ்சாபுக்கு வந்து தேர் இஸ் நோ சேஞ்ச். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இது லுக் வெரி லித்தல். அது டாப் ஆர்டர் பயங்கரமாக இருக்குது. பிரியான் ஷாரியா கமிங். பிரியான் ஷாரியா பிளிஸ்டரிங் நாக் 48 அடிச்சார் போன இன்னிங்ஸில். ஹி ஷோட் கிரேட் சைன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ் அந்த டேலண்ட். ஸ்ரேயஸ் ஐயர் பங்கமாக ஆடுறாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் சரி. அந்த கான்ட்ராக்ட் எப்போ விட்டு போச்சு, வேற ஸ்ரேயஸ் ஐயரை நம்ம பார்க்குறோம். அட்டாக்கிங் ஸ்ரேயஸ் ஐயர் பார்க்குறோம். பிரப்சிம்ரன் அவருமே நல்லா ஆடுறாரு. அப்படிங்க வந்து டாப் 3 லுக்ஸ் வெரி சாலிட். நாளைக்கு எக்கானால் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி பிச் கொடுக்க போறாங்கன்னு. பட் இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா மேபி தே வில் ட்ரை கிவிங் ஐ திங்க் ஃபிளாட் விக்கெட்டில் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து எதிர்க்க ஆடுறது பஞ்சாபுக்கும் ஷஹால் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பஞ்சாப் யான்சன் ஓகே நல்லா போடுறாரு. சஹால் டீசெண்டாக தெரியுறாரு. அது போக தே ஹாவ் வைஷாக் விஜயகுமார் அட் த டெத். ஸோ ட்ராப் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க பவுலிங்குமே சாலிடாக இருக்குது, பேட்டிங்குமே சாலிடாக இருக்குது. பட் எனக்கு என்னமோ இவங்க ஃப்ளாட் விக்கெட் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பேட்டிங் வந்து இந்த பேட்டிங்கில் தான் அவங்க கோர் இருக்குது. அப்படிங்கிறனால ஐ திங்க் தே வில் கிவ் ஃப்ளாட் விக்கெட் டுமாரோ. எக்கானா டைமண்ட்ஸுமே பெருசாக இருக்குது. ஸோ த bowlers who bowl cutters there will be very very crucial. வைசாக் விஜயகுமார் இந்த பஞ்சாப் பாயிண்ட் ஆஃப் வியூ, மார்க்கோ யான்சன் இந்த பஞ்சாப் பாயிண்ட் ஆஃப் வியூ, எல்எஸ்ஜியில் வந்து தாக்கூர் இந்த எல்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ தே வில் பி வெரி வெரி லீத்தல் டுமாரோ. ஸோ டாப் 4 கம்பேரிசன் எடுத்து பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பிரியான் ஷாரியா ஓப்பனிங், பிரப்சிம்ரன், அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் நம்பர் 3. போன கேம் சஷாந்த் சிங் வந்தார். இந்த டைம் மேபி ஸ்டாயினிஸ் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டாயினிஸ் தான் போன டைம் வந்தார். ஸோ டாப் 4 இங்கே லுக்ஸ் வெரி வெரி காம்பேக்ட். பேட் ஹிட்டிங் ஆட முடியுமா, அதுவும் முடியும். கன்சாலிடேட் பண்ணி ஆட முடியுமா, அதுவும் முடியும். ஸோ அங்கே வந்து மார்க்ரம் who isn't come to the party yet. அதே மாதிரி மிச்சல் மார்ஷ் இஸ் இன் அ கிரேட் ஃபார்ம். அதே மாதிரி அவங்க ஃபார்மர் டீம் வேற. அது போக பூரான் பிளிஸ்டரிங் ஃபார்ம். அது போக தே ஹேவ் ரிஷப் பண்ட் who is slightly அவுட் ஆஃப் ஃபார்ம். அப்படிங்கிறனால இந்த எட்ஜை வந்து நான் பஞ்சாப் கொடுப்பேன். அண்ட் நம்பர் 5 இங்கே வந்து சஷாங்க் சிங் கிரேட் ஃபார்ம் ஒன்ஸ் அகெயின். அதே மாதிரி மேக்ஸ்வெல் இஸ் நாட் கம்மிங் டு த பார்ட்டி எட். சூர்யான் ஷெட்கே who is a great அண்ட் ப்ராமிசிங் டேலண்ட். நிறைய பேருக்கு தெரியாது, இறங்கி அடிப்பார் அவர் சூர்யான் ஷெட்கே. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். த ஹிட்டிங் எபிலிட்டி ஹேஸ் இஸ் ஃபெனாமினல். அதே மாதிரி நாளைக்கே அவரோட டேலண்ட் வெளியே தெரிய வரும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் இங்கே அண்ட் நம்பர் 8
நம்பர் 8ல வந்து தே ஹேவ் மார்க்கோ யான்சன் அப்படிங்கிறதுல வெரி 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 லீத்தலான பேட்டிங் எடுத்து. ஸோ இந்த ஒரு டாப் 4 இந்த ஒரு மிடில் ஆர்டருமே பயங்கரமா இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா தே ஹேவ் மில்லர், டேவிட் மில்லர் இருக்காரு, ஹூ இஸ் இன் ஃபார்ம். அதே மாதிரி தாக்கூர் ஹூ கேன் ஆல்சோ பேட். அது போக அதுக்கப்புறம் ஆயுஷ் பதோனி ஹூ ஹாஸ் பீன் ரியலி ineffective. ஏன்னா அவரை ஆட வைக்கணும்னா டெஃபினட்டா வந்து அவரை டாப் ஆர்டர்லேயே ஆட வைக்கணும். அவர் வந்து ஃப்ளோட்டரா வந்து ஆடவே வைக்கக்கூடாது. ஃப்ளோட்டரா ஆட வச்சீங்கன்னா அதுக்கு பதில் இன்னொரு ஹிட்டரே ஆடி போயிடலாம். அப்துல் சமாத் பார்க்கணும். பட் டெஃபினட்டா வந்து இந்த எட்ஜ் வந்து நான் வந்து பஞ்சாபுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அந்த சூர்யான் ஷெட்கேவா இருக்கட்டும், சசாங்க் சிங்கா இருக்கட்டும், மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், எனி டைம் ஃபார்ம் வருவாங்க. அஸ்மத்துல்லா உமர் சாயுமே மறந்துட்டேன். ஸோ அவருமே வந்து ஹீஸ் இன் கிரேட் ஃபார்ம். ஸோ டாப் 9 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. டெஃபினட்டா இந்த எட்ஜ் வந்து நான் பஞ்சாபு தான் கொடுப்பேன். ஸ்பின் எட்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கே டிக்வேஸ் ரத்தி, ஆம், அது போக இவங்களுக்கு வந்து மணிமாரன் சித்தார்த் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே சஹால் சொல்லவே வேணாம், எப்போ போடணுமோ அப்போ போட்டுருவாரு. மேக்ஸ்வெல் அவருமே வந்து கொஞ்சம் போட முடியும். ஆனால் இந்த இங்கே பிஷ்னாயுமே இருக்காங்க அப்படிங்கனால இந்த ஏஜ் வந்து நான் எல்எஸ்ஜி கொடுப்பேன். பேஸ் பவுலிங் வந்து இங்கே கண்டிப்பாக எல்எஸ்ஜிக்கு வந்து தாக்கூர் யூசிங் கிரேட் ஃபார்ம், ஆவேஷ் கான் ஹூ இஸ் ஸ்கிராச்சி. இங்கே வந்து வைசாக் விஜயகுமார், மார்க்கோ யான்சன் அட் த பவர் பிளே ஹூ இஸ் கோயிங் டு பி லீத்தல். அது போக அஹமத்துல்லா உமர் சாய் ஹூ இஸ் ஆல்சோ கிரேட். இதனால இந்த எட்ஜ் வந்து பஞ்சாப் கொடுப்பேன். ஸோ டுமாரோ பஞ்சாப் வந்து தேர் கோன க்ரஷ் எல்எஸ்சி அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துலாம். என்னோட ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நாளைக்கு தாக்கூர் விடவே கூடாது. எல்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தாக்கூர் விடக்கூடாது. பூரான் எல்எஸ்சியில், அதுக்கப்புறம் பேட்டிங்கில் மிச்சல் மார்ஸு, டேவிட் மில்லர், அது வரல. அதனால தாக்கூர் மட்டுமே இங்கே. அது போக பஞ்சாப் கிங்ஸில் வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து பிரப்சிமரன் நாளைக்கு அவருக்கு படும். பிரியான் சாரியா அவரையும் விட முடியாது. அதே மாதிரி மார்க்கோ யான்சன் விக்கெட்ஸ் காலம் கூட வருவார். அண்ட் ஸ்டாய்னிஸ் மேபி. அதுக்கப்புறம் பவுலிங்கில் வந்து ஹர்ஷ்தீப் சிங் எடுக்கலாம், அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயருமே எடுக்கலாம் பேட்டிங்கில். இதுதான் என்னோட டாப் 11 பிக்ஸ். ஸோ கேப்டன் வந்து நாளைக்கு டெஃபினட்டாக பூரான் ஆஸ் மை வைஸ் கேப்டன் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆஸ் மை கேப்டன். மேபி பஞ்சாப் வந்து தே வில் ஈஸிலி க்ரஷ் எல்எஸ்சி தான் தோணுது. அப்பா ஸோ ரவி பிஷ்னாய் ஷுட் கம் அப் குட் இஃப் எல்எஸ்டி வாண்ட்ஸ் டு வின் திஸ் கேம். ரவி பிஷ்னாய் விக்கெட் காலம்ல இல்லை, வேக வேகமாக போறாரு. என்னைக்கு சோயத் வேறு கூகுளி போட ஆரம்பிக்கிறாரோ, கூகுளி தவிர மற்ற டெலிவரிஸ் போட ஆரம்பிக்கிறாரோ அப்போதான் எல்எஸ்சி பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். தாக்கூர் நாளைக்கு எப்படி பண்ணுவாருன்னு பார்க்கணும். பட் 2-3 விக்கெட்ஸ் வராரு அப்படின்னால அவரை கண்டிப்பாக நாளைக்கு விட முடியாது. ஸோ இதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ்.